கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். குறுநில மன்னன் ஒருவன் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருவன் சுறுசுறுப்பானவன், மன்னனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிபவன். மற்றொருவன் சோம்பேறி, மன்னன் சொல்லுகின்ற வார்த்தையை அசட்டை செய்பவன். மன்னன் தன் மகன்களில் யார் தகுதியான அடுத்த மன்னனாக இருப்பான் என்று தேர்ந்தெடுக்க நினைத்தார். இருவரையும் அழைத்து இருவர் கையிலும் ஒரு மாமரக் கன்றை கொடுத்து, நீங்கள் இதை நட்டு வளர்த்து எனக்கு பழங்கள் கொடுக்க வேண்டும். 3 ஆண்டுகள் கழித்து இந்த மரங்களில் சுவையான பழங்கள் கிடைக்கும் என்றார். மன்னனின் முதல் மன்னன் சுறுசுறுப்பாக அன்றைய தினமே சென்று நிலத்தை பண்படுத்தி மாமரக் கன்றை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்ற பாத்தி பிடித்து தண்ணீர் ஊற்றி தினமும் அதை பராமரித்து வந்தான். ஆனால் இளையவனோ மாமரக் கன்றை மன்னனிடம் வாங்கி சென்றவன் தன் அறையின் ஓரத்தில் வைத்தான். நாளை அதை நடுவோம் என்று நினைத்தான். அடுத்த நாள் இன்னும் இந்த கன்று பச்சையாகத்தானே இருக்கிறது, நாளை நடுவோம் என்று நினைத்தான். பின்பு அந்த மாமரக் கன்று இருப்பதையே மறந்து போனான். 3 ஆண்டுகள் ஆனது. மன்னன் தன் மகன்களை அழைத்து தான் கொடுத்த மாமரக் கன்றை காண வேண்டும் என்றார். மூத்த மகன் மன்னனை மகிழ்ச்சியோடு அழைத்து சென்று மாம்பழத்தை பறித்து மன்னனுக்கு சுவைக்க கொடுத்தான். ஆனால் இளையவன் மன்னனை ஒரு தரிசு நிலத்திற்கு அழைத்து சென்று மன்னன் கொடுத்த அந்த மாமரக் கன்று பட்டு போய்விட்டதாக கூறினான். மன்னன் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மூத்த மகனையே பட்டத்து மன்னனாக அறிவித்தார். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை தனது ஒரே மகன் என்று பாராமல் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்த அழைத்து வந்ததை ஆண்டவர் பார்த்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வதித்தார். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும் போது நம்மையும் சகல ஜாதிகளுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். இன்று நீங்களும் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இன்று நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.